நம்ம இப்போ ஒரு புதுவிதமான ஒரு பிண்டி வச்சு, அதாவது வெண்டைக்காய் வச்சு ஒரு கறி பண்ண போகிறோம். இது வந்து கிரேவி ஸ்டைல்லையும் பண்ணலாம், இல்லை அப்படியே ட்ரையாகவும் பண்ணலாம். சப்பாத்தி இல்லைனா சாதம் பெசஞ்சு சாப்பிட்றது எல்லாத்துக்குமே ஒத்து போகும். இது வந்து ரொம்ப ஈஸியான கறி. இது வந்து ஜெயின் அவா ஸ்டைல் இது. ஏன்னா அவள் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டா இல்லையா. ஸோ அவளுக்கெல்லாம் இது வந்து எப்படி இன்னும் ஒருத்தர்கிட்ட கற்றுண்டேன். சரி, அதை உங்களுக்கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கலாம் தான் இன்றைக்கி நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். இதுக்கு பேர் பிண்டி மசாலா கறி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் ரிஃபைன்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரிஃபைன்ட் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயிலில் ஒரு 2 பிஞ்ச் ஆஃப் ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா வெடிக்கட்டும். இதில் உளுத்தம்பருப்பு எதுவும் போட வேண்டாம், ஜீரகமும் கடுகு மட்டும் போட்டால் போகிறோம். இப்போது வெண்டைக்காவை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நம்ம குழம்புக்கு தானுக்கு நறுக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். சின்ன சின்ன நறுக்கிடாதீங்க, அப்போ ரொம்ப இதாகிடும். இந்த ஸ்டைலில் பண்ணணுன்னா இந்த மாதிரி தான் நறுக்கணும். இது வந்து ஒரு 1/2 kg ஆஃப் வெண்டைக்காய் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இதில் போட்டுருவோம். ஒரு 2 பெரட்டினோடனே நீங்கள் வந்து ட்ரை மசாலாஸை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் கொஞ்சம் ஒரு 6 விதமான மசாலா தேவைப்படுமே தவிர மற்றபடி இதுக்கு வந்து செலவே கிடையாது. டைமும் ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன், ஜீரா பவுடர் ஒரு 1 டீஸ்பூன். இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, சுகர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த புளிப்பு இனிப்பு உப்பு அப்புறம் காரம் எல்லாத்துக்கும் அது அழகாக நல்லா கொஞ்சம் நல்லா வித்தியாசமான கிரேவியாக இருக்கும். அப்புறம் இதுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. நான் இன்றைக்கி சால்ட் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இது ரோஸ்ட் கறினால. தேவைக்கான உப்பு, அப்புறம் பெருங்காயம் ஒரு 3 பிஞ்ச் போடுங்க. 3 பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு இலக்கிடுங்க. ஒரு ஜெயின் வாட்டில் நான் என்னை சாப்பிட கூப்பிட்டுருந்தா. ஸோ வாட்டில் போகும்போது அவள் வந்து சொன்னால், இந்த மாதிரி நாங்கள் அனியன்ஸ் அண்ட் கார்லிக்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், இன்ஸ்டெட் நாங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான கிரேவி தான் பண்ணி சாப்பிட்றதுன்னு. அவள் வந்து எனக்கு ஆக்சுவலி பூரிக்கு சர்வ் பண்ணியிருந்தா. இது ரொம்ப பிடிச்சி போனதால அவள்கிட்ட கேட்டு நான் இப்போ உங்களுக்கிட்டையும் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் சாதத்தை கூட சொட்டுக்கலாம். மோர் குழம்பு இல்லைன்னா ரசம் அந்த மாதிரி பண்ணுனா அதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை பிளெயின் புலாவ், ஜீரா ரைஸ் அதுக்கும் இது ஒத்து போகும். சப்பாத்தி பூரி எனிதிங். இது வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கும். இது நல்லா வதங்கின அப்புறம் என்ன பண்ணணும், இதில் 1/2 கப் ஆஃப் வாட்டர் ஊற்றணும். பாருங்க, 1/2 கப் ஆஃப் இதில் வாட்டர் ஊற்றி நம்ம மூடி வச்சுக்கிட்டோம். நம்ம எல்லாம் போட்டாச்சு, மசாலாஸ் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, சர்க்கரை போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அந்த பாருங்க, இப்போது நல்லா நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வற்றி வெண்டைக்காய் நல்லா வெந்துட்டு இன்னொரு இப்போ வந்து நீங்கள் ஒரு லிட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்னொரு 5 மினிட்ஸு இதை அப்படியே வதக்கினானா நம்மளுக்கு டிஷ் ரெடி ஆகிடும். இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா
இன்னொரு half cup of water ஊற்றிக்கோங்க. எங்கள் ஆற்றுக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் தொட்டுக்கிற மாதிரி தான் சாப்பிட போகிறோம். அதனால் நான் வந்து இந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்பாத்தி பூரிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு தண்ணி வந்து ஒரு half cup ஊற்றிக்கலாம். இது ஆனால் வெந்துட்டு வெண்டைக்காயெல்லாம் வெந்துட்டு இப்போ வதங்க மட்டும் தான் செய்யணும். ஒரு 5 minutes கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஒரு 5 minutes கழித்து இப்போ திறந்து பார்ப்போம். பர்ஃபெக்டாக வந்துருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அழகாக வெளியில் வந்துட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றினோம். இது நான்ஸ்டிக்னால அதை எடுத்துக்கவே இல்லை. இது கறி ஆயிடுத்து. இப்போது இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஜஸ்ட் ஒரு இலக்கிட்டு 2 secondsல நம்ம இறக்கிடலாம். நம்ம இது சொன்ன மாதிரி இது செமி கிரேவியாக இருக்கும். சாத்துக்கும் நல்லாயிருக்கும். plain பராட்டா இல்லை சப்பாத்தி அண்ட் பூரி அதுக்கெலாம் கூட இது நல்லா ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். வித்தின் மினிட்ஸ் பண்ணிடுற ஒரு வித்தியாசமான ஒரு பிண்டி மசாலா, ஜெயின் ஸ்டைல் பிண்டி மசாலா இஸ் ரெடி டு சர்வ். இது பண்ணி பாருங்க, எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க, எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மீட் யூ அகெயின் with an exciting dish from Palakkad Maami recipes. Thank you.